நம சிவாய. இது அந்த சிவவாக்கிய சித்திர பாடல்களில் சித்தம் ஏது, சிந்தை ஏது, சீவன் ஏது, சித்தரே. சக்தி ஏது, சம்பு ஏது, ஜாதி பேத மற்றேது. முத்தி ஏது, மூலம் ஏது, மூல மந்திரம் ஏது. வித்திலாத வித்திலே இன்னது என்று எம்புமே. ஓகேங்களா? சித்தம் ஏது அப்படின்னா அறிவு, நம்முடைய அறிவு. அறிவு அப்படின்னு சொல்கிறது எது? சிந்தை ஏது? சிந்தைனா நம்முடைய பிரெயினில் வரக்கூடிய எண்ணங்களுக்குல்ல அதில் என்னது? என்ன? அந்த சிந்தனையே செய்கிறதுனால்தான் சித்தமே வருது இல்லையா? என்ன? அப்போது சிந்தை ஏது, சித்தம் ஏது, சீவன் ஏது. சீவன் எதுனா அது நம்முடைய உயிர். அந்த உயிர் அது என்னது? சித்தரே. என்ன? சித்தரைங்கிறது அவரோட இருக்காங்க இல்லையா சித்தர்கள். சிவாக்கிய சித்தரோடு இருக்காங்க பார்த்தீங்களா சித்தர்கள். அவங்களையும் அவர் சொல்லலாம். அப்படிலாம் சிவனையும் அவர் வந்துட்டு சித்தரே அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். சக்தி ஏது, சம்பு ஏது, சாதி பேத மற்ற ஏது. சக்தி ஏது அப்படிங்கிறது அந்த ஒரு ஆண் இருக்காங்கள்ல, ஆண்னா எல்லாருமே, எல்லா ஆணும். சம்புனா இது பெண் இருக்காங்கள்ல, பெண். அது பெண்கள் எல்லாருமே. ஜாதி பேதம், இந்த ஆண் பெண் அது வந்து ஒரு வேறுபாடு தான் இல்லையா? அது வந்து ஒரு வேறுபாடு தான். அது தவிர நம்ம என்னென்னமோ நம்ம சொல்கிறோம்ல, ஜாதி பேதம் அப்படின்ட்டு சொல்கிறோம்ல, வேறுபாடுகள்ன்ட்டு. ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் நம்ம அது வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் வந்துட்டு வெவ்வேறு ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வேற்றுமைகள் சொல்கிறோம். என்ன? அதெல்லாம் என்னது? முத்தி ஏது, மூலம் ஏது, மூல மந்திரம் ஏது. என்ன? முத்தி ஏதுன்னா நீ எல்லாருமே நம்ம பிறப்பினுடைய நோக்கமே வந்து முத்தி அடையிறது தான். நீங்கள் இந்த மாதிரி என்ன இவ்வளோ வேற்றுமைகள் நீங்கள் நமக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன அந்த முத்தி வந்து எப்போ நமக்கு முத்தி? மூலம்ங்கிறது நம்முடைய பேஸ், நம்முடைய ஆதி, நம்முடைய கடவுளை நம்ம போய்ட்டு சேரக்கூடிய அந்த ஒரு டைம் எப்போ? அதுக்கான மூல மந்திரம் ஏதாவது ஒன்று இருக்குங்களா? அதுக்கான மூல மந்திரம் ஏதாவது இருக்குங்களா? மூல மந்திரம் ஏது? வித்திலாத வித்திலே இன்னது என்று இயம்புமே. வித்தி இல்லாத வித்து. சரிங்களா? வித்தி இல்லாத வித்துனா விதை போடாமையே அந்த ஒரு விதை சுயம்புவாக தோண்டி வந்திருக்கு. அதை தான் இங்கே ஈசன் சொல்கிறாங்க. அவர் சித்தர்கள் சொல்கிறாங்க. இப்போது ஈசனுக்கு யாருமே வந்துட்டு உண்டாக்கலை. ஈசன் தான் வந்துட்டு அவர் தான் வித்து. அப்போது அவர் வந்து வித்து இல்லாத வித்து. சரிங்களா? வித்து இல்லாத வித்து அவர். என்னது என்று இயம்புமே. அந்த வித்தில்லாத வித்தாக இருக்கக்கூடிய சிவன் என்ன? அது வந்துட்டு அது என்ன? அது என்னது? சிவன்கிறது என்னது? சிவனுங்கிற கடவுள் என்ன? கடவுளுங்கிறது என்னது? சிவனுங்கிற கடவுளுங்கிறது என்னது? அது சீவன்ங்கிறது நம்முடைய உயிர் தான் அந்த கடவுள். அது சிவன். இப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் நான் வணங்கக்கூடிய சிவன் அப்படின்னா அவர் சொல்லாமல் சொல்கிறார். ஏன்னா நம்மளை சொல்கிறார் பாருங்க. என்னது என்று இயம்புமே. இங்கே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும், உங்களுக்குலாம் தெரியுதா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு நம்மளை. ஓகேங்களா? இது கேட்குறவங்க என்னங்க யார் வேணால் கேட்கலாம். நான் வந்து பேசக்கூடியது பார்த்தீங்கன்னா
என்ன மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு உயிர், ஒரு ஆன்மா, அந்த பேசுகிறது தான் நான் பேசுகிறது, சரிங்களா? மற்றபடி இந்த இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேறு எதுவுமே நம்ம எல்லாரையுமே நம்ம எல்லா மனிதர்களையும் வந்து ஒன்றா என்னங்க நம்மளாம் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லாதுங்க. நமக்குள்ளே நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொதுவான விஷயம் வந்துட்டு என்ன, உங்களுக்குள்ளேயும் உயிர் இருக்குது, எனக்குள்ளேயும் உயிர் இருக்குது இல்லையா? நம்ம உயிர் இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயும் உயிர் இருக்குது சரிங்களா? அந்த ஒரு பேஸில் தான் நான் வந்துட்டு சொல்கிறது பேசுகிறது, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சித்தமற்று சிந்தையற்று சீவனற்று நின்றிடம் சக்தியற்று சம்புவற்று ஜாதி பேத மற்ற நல் முத்தியற்று மூலமற்று மூல மந்திரங்களும் வித்தை இத்தை ஈன்ற வித்தில் விளைந்ததி சிவாயமே. பாருங்க, சித்தமற்று ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொன்னார், சித்தம் ஏது சிந்தை ஏதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சித்தமும் நம்மக்கிட்ட இல்லாமல் அந்த சிந்தையும் நம்மக்கிட்ட இல்லாமல் நம்ம அந்த சீவனற்று நின்றடம் அப்படின்னா சீவன் உயிர், அந்த உயிர்ங்கிறது என்னது, அதான் நான் தான் அப்படி சொல்ல இல்லையா? அந்த சீவனும் அதையும் நம்ம விட்டுட்டோம்னா, தான் அப்படிங்கிற அந்த இதையும் நம்ம வந்து விட்டுட்டோம்னா என்ன, சக்தியற்று சம்புவற்று சாதி பேத மற்றினல் என்ன, நம்ம வந்து விட்டுட்டோம்னா நம்மக்கிட்ட அந்த நம்ம பல விஷயங்களுக்கு இல்லை என்ன சொல்கிறது, இது ஒன்றுத்துக்குமே நமக்கு தேவையான எதுக்காக அகங்காரம் செயல்கள் இல்லையா? இது ஒன்று நம்ம எழுந்து நடமாடுறதுக்கே நமக்கு வந்து என்ன தேவை, சக்தி தேவையில்ல. அப்போ அந்த சக்தியும் நம்மகிட்ட இருக்காது, என்ன நமக்கு தேவையில்லை. சம்புவற்று அப்படிங்கிறது நான் அந்த சம்புன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆண்களுக்கு வந்து உள்ள பல விஷயங்கள் சரிங்களா, அதுவுமே நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஜாதி பேதம் அந்த ஜாதி பேதம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன நல் முக்தியற்று என்ன முத்தியற்று நமக்கு அந்த முத்தியும் தேவையில்லை. என்ன மூலமற்று ஏன்னா முத்தி உனக்கு வேணும்னு நீ நினச்சேன்னா உன்னால் முத்தி அடைய முடியாது சரிங்களா? முத்தி எனக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களை முத்தி அடைய முடியாதுங்க. ஏன்னா ஆசை இல்லாத நிலையில தான் நமக்கு அந்த முக்தி வந்து வாய்க்கும். நம்ம கடவுள்கிட்ட போய் சேரணும்னு சொல்கிறது கூட ஒரு ஆசை தானே இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஆசை இருந்தது கூட நம்ம கடவுள்கிட்ட போய் சேர முடியாது, ஓகேங்களா? அப்போ பாருங்க, முக்தியற்று மூலமற்று மூல மந்திரங்களும் வித்தை இத்தை ஈன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே. வித்தை இத்தை ஈன்ற வித்தில் என்ன எல்லாமே நீங்கள் வித்தைன்னு சொல்லக்கூடியதும், அப்போ அதே மாதிரி இத்தைனா என்னன்னு எனக்கு தெரியல சரியா? இத்தை ஈன்ற வித்தில்னு சொல்கிறாங்க பாருங்க. இத்தை ஈன்ற வித்தில் நாம் பல விஷயங்களுக்கு ஒரு விதையாக வந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த செயல்களுக்கான விதை இருக்குல்ல, அந்த விதை அந்த விதை என்ன விதை? நல்ல விதை, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், சில நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், அதே மாதிரி நல்ல வித்தைகள், அட்டமா சித்திகள் சொல்கிறாங்கல்ல, அந்த சித்தைகளுக்கு வந்து உள்ளது இல்லைங்களா? அப்போது அந்த வித்தைகள் சித்தைகள்லாம் வந்துட்டு வித்தை செய்வாங்கள்ல, இருக்கிறது இல்லாமல் செய்வாங்க, இல்லாமல் இருக்கிறது கண்ணுக்கு காமிப்பாங்க. அப்போது அந்த வித்தை என்ன, இத்தை என்ற வித்தில் என்ன இல்லாததை நம்ம வந்து கொண்டு வராங்கள்ல, கொண்டு வந்து வைக்கிறாங்கள்ல சித்தர்கள், அந்த வித்தில்னா அந்த விதை, அந்த விதையில்
ஆனால் இதுக்கெல்லாம் பேஸ் வந்து என்ன, இதுக்கெல்லாம் பேஸ் வந்து என்ன, உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவாயமே அப்படிங்கக்கூடிய கடவுள் தான் எல்லாமே, எல்லாத்துக்குமே, எல்லா வித்தைக்கும் என்ன, எல்லா வித்தைகளுக்கும் என்ன, இத்தை ஈன்ற வித்தில் என்ன, இத்தை ஈன்ற வித்தில் எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவாயமே. ஓகேங்களா? எனக்கு அது புரிஞ்ச மாதிரி இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்பேன் புரிஞ்சுதான்ட்டு. எனக்குமே புரிஞ்ச மாதிரி இருக்குது, சில கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. ஏன்னா அது இத்தைன்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் தெரியாமையும் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் கமெண்ட்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஓகே. சிவாய நம.